பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 29 மற்றும் 30. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய நாளிலே அதிகாலையிலே எங்களை தேடி வந்து விண்ணக ஆசீர்வாதங்களோடு எங்களுடைய திருமுன் நிற்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உமது பிள்ளைகளாகி எங்களுடைய கூக்குரலை கேட்பதற்காகவும் எங்களை தேடி வந்திருக்கின்றீரே, அதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். உமக்கு நன்றியோடு கூடிய இறை வேண்டலை ஏறடைக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே உமது வார்த்தைகள் அனைத்துமே எங்களுக்கு உயிர் ஊட்டம் உள்ளதாக மாறுவதை எங்களால் உணர முடிகின்றது. அனுதினமும் நீர் எங்களோடு பேசும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்குள் ஒரு புத்துணர்வு கடந்து வருகின்றது. ஏனென்றால் மனிதரால் எதையும் செய்ய முடியாது, ஆனால் கடவுளால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். அநேக பிள்ளைகளுடைய கேன்சர் நோய்களை குணமாக்கி இருக்கின்றீரே, அநேக பிள்ளைகளுடைய ஆண்டவரே இதயம் சம்பந்தமான நோய்களை குணமாக்கி இருக்கின்றீரே, HIV எய்ட்ஸ் நோயை குணமாக்கி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமது திருக்கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் நாங்கள் பாவம் செய்கின்றோம், பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், குறுகிய காலம் மட்டுமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, இந்த குறுகிய காலத்திலே எங்களுக்குள்ளே போட்டி மனப்பான்மை இருக்கின்றது. மற்றவர்கள் மீது பொறாமை, மற்றவர்கள் மீது கோபம், மற்றவர்கள் மீது எரிச்சல், கசப்பு உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கடந்து வருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக கல்வாரியிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே உமது பரிசுத்த இரத்தத்தை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்துகின்றீரே. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் எளிதாக விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி உறுதியோடு நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஏனென்றால் உம்மை பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது. உம்மை விட்டு வழி விலகி சென்று எங்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் மட்டும் போதும், பரிசுத்த வாழ்க்கை மட்டும் போதும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் போதும், ஏனென்றால் அவரோடு கூட இருக்கும் பொழுதுதான் என்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபங்களை ஏறெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் உம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், ஆயர்களுக்காக ஜெபிக்கின்றோம், குருக்களுக்காக ஜெபிக்கின்றோம், அருட் சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்கள் உமது அழைத்தலை உணர்ந்தவர்கள், தன்னுடைய வீட்டையும் சகோதர சகோதரிகளையும் தாயையும் தந்தையையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை தேடி வந்தவர்கள். அநேக பேர் தடமாறி போவதை பார்க்க முடியும்
விடுகின்றது. பாவத்தை கண்டு விலகாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த விண்ணக ஆசீர்வாதங்களை இழந்து போய், நீர் கொடுத்த பணியை இழந்து போய் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகளை பார்க்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இவர்களோடு பேசுவீராக. இவர்கள் மீது மனம் இறங்கி அழைத்தலின் உண்மையை உணர்ந்து கொண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை வழிநடத்தக்கூடியவர்களாய் மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அநேக குருக்களும் ஆயர்களும் அருட் சகோதர சகோதரிகளும் பணத்திற்கு விலை போய் இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. தனக்கு பெருமை வேண்டும், பதவி வேண்டும், பணம் வேண்டும் என்று சொல்லி திருச்சபைக்குள் இருந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு தகப்பனே. அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுவி பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. திருச்சபையை தூய்மைப்படுத்திடுவீராக. திருச்சபையில் பொறுப்புகளில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பங்கு பேரவையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே ஒவ்வொரு கோயிலிலும் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. ஏனென்றால் அவர்களும் அநேக சூழ்நிலையில் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து நல்ல பணி செய்யக்கூடிய குருக்களோடு இணைந்து பணி செய்யாதபடி தவறான பாதையில் நடந்து கொண்டு திருச்சபை அழித்துக் கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லா சூழ்நிலைகளிலும் பணம் வேண்டும், எனக்கு பெருமை வேண்டும், பதவி வேண்டும் என்று சொல்லி திருச்சபைக்கு உலாவி கொண்டு இருக்கக்கூடிய உம்மால் அழைக்கப்படாத மக்களும் உண்டு. அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களையும் தொடுவீராக. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக. அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தருமையான நேரத்திலும் கூட தகப்பனே ஆண்டவரே, யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து திருச்சபைக்காக உருக்கமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உலகு எங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நீர் சொன்னீரே. ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவர்கள் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்காதபடி இந்த உலகத்தில் ஆண்டவரே உலகபூர்வமான காரியங்களை செய்து கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் இவ்வாறு செய்யும் பொழுது அவருடைய குடும்பத்திற்குள் அவர்கள் சாபத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நாட்களிலே மனம் மாறி தன்னுடைய தாய் தகப்பனுடைய பெயர்களை கெடுத்து விடாதபடி நடக்கக்கூடிய அன்பு குருக்களாக, அன்பு சகோதர சகோதரிகளாக, அன்பு ஆயராக வாழ வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தன்னுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஆயர்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய மன்றாட்டை கேட்டு ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த நாளிலும் உமது பணியை அறப்பணியாக செய்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஆயர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, இவர்கள் செய்த பணியின் நிமித்தம் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை தொட்டு இவர்களை குணமாக்கி ஆண்டவரே நீண்ட ஆயுளை கொடுத்து திருச்சபைக்காக உருக்கமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட மரித்து போன ஆயர்களுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, போப்மார்களுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன். குருக்களுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன். கருதினாளுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன். அருள் சகோதர சகோதரருடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் பணிமய தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.